வியாபார நேரத்துல எங்கடா கடையை விட்டு போற? உங்க கடை டீயை மனுஷன் சாப்பிடுவானா? பக்கத்து கடையில போய் டீ சாப்பிட்டு வரேன். கடை முன்னாலேயே வியாபாரம் கெட்டுரும் போட்டு. வாயா மல்லவனு கொல்ல எங்க நில்லு நில்லு நின்ன வாக்கையே சாப்பிட்டு போ. எங்கே உட்காராத. ஏய்யா வராதா? டீ கடையை சண்டை கடையை ஆக்கிட்டு போனானே உங்க பால்ய நண்பன். அவன் எங்க? அவனை தேடித்தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ கண்ணாடி டம்ளர்லாம் எடுத்து பத்திரமா உள்ள வை. ஆமா, அன்னைக்கு உடைஞ்சு போன சாமானுக்கெல்லாம் காசு கிடைச்சதா? நீ விளையாடுறியா? உன் பால்ய சிநேகிதன் உங்ககிட்ட கேட்கக்கூடாதுட்டான். அந்த ரவுடி பசங்க கிட்ட கேட்கறதுக்கு எங்க முதலாளிக்கு தைரியம் கிடையாது. எவனாவது சீட்டு விட்டு எந்திரிச்சாரா உடனே போலீஸுக்கு போன் பண்றா. டீ போடவா? டபுள் ஸ்ட்ராங்கா போடு. நின்னு நின்னு உட்கார்ந்து 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 சீட்டு உட்கார்ந்து. ஹலோ ஹலோ. ஆமா, சேகர் எங்கேயாவது பாத்தீங்களா? மெதுவா பேசுங்க. அவர் இப்ப ஜெயில இருக்காரு. ஜெயிலியா? ஏன்? மன்னிக்கணும், அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாதுங்க. சேகர், ராமு, இட்ஸ் ஆல் ரைட். நடந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லு. நீ எப்படா இங்க வந்த? நினைச்சாலே கசக்கக்கூடிய உண்மை அது. தயவு செஞ்சு என்ன எதுவுமே கேட்காது. நான் உன் ஃப்ரெண்டு, உன் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவன். என்கிட்ட எதையுமே மறைக்காது. ராமு, நான் ஒரு கடத்தல் கோஷ்டியை சேர்ந்தேன். அது எந்த கோஷ்டி? நீ இல்ல, எங்க அம்மாவே கேட்டாலும் அதை சொல்ல மாட்டேன். வார்த்தை கொடுத்துட்டேன். சேகர், உன் அம்மாவும் தங்கையும் உன்னை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க உன்னை பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? அது எனக்கு தெரியும்டா. ஆனா நான் என்ன செய்யட்டும்? பட்டணம் வந்து பணமா சம்பாதிச்சு தாயும் தங்கையும் காப்பாற்றணும்னு தான் ஊரை விட்டே ஓடியாங்க. நியாயமா உழைச்சு சம்பாதிக்கணும்னு தான் தேடு வேலையை தேடின. கிடைக்கலையே. ஏன் நீ தான் தேடுற? கிடைச்சதா? நான் தேடுறதை அடைய கொஞ்சம் லேட் ஆனாலும் அது நிச்சயமா கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் பல நாள் பட்டினி கிடந்தேன். உனக்கு பட்டினி கிடந்த பழக்கம் இருக்கா? அது கொடுமை. இருந்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். ஆனா அதே கொடுமை என் தாயும் தங்கச்சி அனுபவிக்கிற வேதனையை பார்க்கிற போதுதான் எப்படியும் பணம் சம்பாதிச்சு தீரணுங்கிற முடிவுக்கு வந்தேன். கொள்ளடிக்கிற கோஷ்டியில சேர்ந்த. ஆமா சேகர், ஒரு பிள்ளை தன் தாய்க்கு உழைச்சு வாக்குற கூழு தாண்டா அமுதம். திருடி போற அமுதம் கூட விஷம் தாண்டா. எந்த தாயும் இந்த செயலை கேட்டா உயிர் வாழ மாட்டா. உன் தாயை காப்பாத்துறதுக்காக தாய் நாட்டுக்கே துரோகம் பண்ணியாடா. போதும் ராமு, போதும். ராமு, எனக்காக ஒரு உதவி செய்வியா? உனக்கு உதவி செய்யணும்னு உள்ள துடிக்குது, ஆனா தர்மம் தடுக்குது. எனக்காக நீ எந்த அதர்மமும் செய்ய வேணாம். நான் இங்கே இருக்கேன்னு எங்க அம்மா கிட்டையும் தங்கச்சி கிட்டையும் சொல்லாம இருந்தீங்கன்னா அதுவே போதும்.